இன்றைக்கி முட்டை மசாலா செய்கிறதுக்கு முட்டை வேக வச்சு எடுத்து கீறி வச்சுருக்கிறேன். ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான உடனே உப்பு மஞ்சத்தூள் போட்டு கீறி வச்ச முட்டைகளையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடலாம், ஆறட்டும். அதே கடாயில் எண்ணெய் இருக்குது, அந்த எண்ணெயிலேயே வந்து நம்ம ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்திட்டு பல்லாரி வெங்காயம் ஒன்று சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். கூடவே வந்து 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் இஞ்சி பூண்டு வந்து இடித்து போட்டிருக்கிறேன், அதையும் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு 2 தக்காளி மீடியம் சைஸு பொடியாக கட் பண்ணி வச்சதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். உப்பு வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்த வேண்டியதில்லை, உப்பு ஆல்ரெடி சேர்த்திக்கிறோம். காரத்துக்கு வந்து மிளகாத்தூள், தனி மிளகாத்தூளும் மல்லித்தூள் கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா சேர்த்து பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுட்டு அரை டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி விட்டுடலாம். அப்போ தான் மசாலா எல்லா பக்கம் நல்லா கோட் ஆகும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கக்கூடிய முட்டைகளையும் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் விட்டுடலாம். அப்போ தான் உப்பு காரமெல்லாம் நல்லா பிடிக்கும். இப்போ மேலே மல்லி இலைகளை தூவி பரிமாறினா முட்டை மசாலா ரெடி. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.